ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீஸ். நான் உங்க ஹபீபுல்லா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஃபிக்மால பண்ணலாம், இந்த மாதிரியான ஹோவர் எஃபெக்ட். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது வந்து ஆட்டோ லேயர்ல பண்ண போறோம். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து ஸ்மூத் எஃபெக்டா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, நம்ம இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூவா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடுங்க. ஓப்பன் ஆயிட்டு இருக்கு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிருங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் எடுத்துங்க. நான் என்ன பண்ண போறேன்னா, டெக்ஸ்ட் டூல்ல ஸோ செலக்ட் கண்ட்ரி. ஸோ நீங்க என்ன வேணா கொடுக்கலாம். நான் செலக்ட் கண்ட்ரி கொடுக்குறேன். ஸோ செலக்ட் கண்ட்ரி கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ லேட் வந்துடும். ஸோ இந்த ஆட்டோ லேட் கிரியேட் பண்ணிருங்க. ஸோ ஆட்டோ லேட் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இதுக்கு என்ன என்ன பண்ணுங்கன்னா, நீங்க வந்து ஆட்டோ லேட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஸ்ட்ரோக் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த ஸ்ட்ரோக்குக்கு ஒரு 4 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு ஏரோ கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஏரோ எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு பென் டூல் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு ஒரு ஏரோ மாதிரியான எஃபெக்ட் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு வந்து கரெக்டான ஹைட் அண்ட் வித் இருக்கான்னு பாத்துக்கங்க. இப்போ நான் ஹைட் அண்ட் வித் வந்து 15 கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து 15 அதிகமா இருக்குன்னா நான் வந்து எக்ஸாக்டா கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து 10 கொடுத்துட்றேன். ஸோ 10 கொடுத்துட்டு நான் என்ன பண்ணணும்னா, இதுல பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா எக்ஸாக்டா ஃபிட் ஆயிடும். பட் இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் இருந்தா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரேம்ல போயிட்டு ஒரு ஃப்ரேம் ஒன்று கிரியேட் பண்ணிருங்க. ஸோ அந்த ஃப்ரேம்க்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபில் கொடுக்காதீங்க. ஸோ இந்த ஃப்ரேம்க்கு ஒரு 15 சைஸஸ் கொடுத்துருங்க. ஸோ 15 சைஸஸ் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃப்ரேம்குள்ள இந்த ஏரோவை எடுத்துட்டு போயிடுங்க உள்ள. நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு 8 கொடுக்குறேன். 8 சைஸஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த ஃப்ரேம்குள்ள நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், அலைன் பண்ணீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா அலைன் ஆகாது. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்டிக்கல் இல்லூஷன் சொல்லுவாங்க. நீங்க வந்து அலைன் பண்ணும்போது உங்க கண்ணு மூலியமா நீங்க அலைன் பண்ணுங்க. நீங்க அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும், எக்ஸாக்டா உங்களால அலைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம்க்கு நேம் கொடுத்துருங்க. ஏரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்க வந்து கரெக்டான நேம்ஸ்லாம் கொடுத்து பண்ணீங்கன்னா தான் உங்களால கரெக்டா நீட்டா பண்ண முடியும். ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா, செலக்டடுக்கான டிராப் டவுன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து டிராப் டவுன்ல லிஸ்ட் எல்லாமே வரணும் இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிடுங்க. இந்த டெக்ஸ்டை காப்பி பண்ணிட்டு வெளியில எடுத்துட்டு வந்துருங்க. இதுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. டிராப் டவுன் லிஸ்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இந்த டிராப் டவுன் லிஸ்ட்டுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஆட்டோ லேட் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லேட் உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, பேக் போறேன். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஆட்டோ லேட்டை கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ ஆட்டோ லேட்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆட்டோ லேட் கிரியேட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இதுக்கு ஒரு ஃபில் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா அது என்ன இருக்குன்னு தெரியும். ஏன்னா பின்னாடி நம்மளுக்கு கிரே கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ அதனால நான் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இந்த டிராப் டவுனை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த டிராப் டவுனுடைய வித் எவ்வளவு இருக்குன்னு எக்ஸாக்டா தெரியும் இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்டோடைய ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா இங்கே வச்சிடுறேன். ஸோ அப்பதான் என்னால என்ன பண்ணிக்க முடியும், ஸோ எக்ஸாக்டா அந்த விட்ஸுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இதையே நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ட் பிரஸ் பண்ணி பக்கத்துல மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோவர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதுக்காக என்ன பண்றேன்னா, நான் ப்ளூ கலர் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ ப்ளூ கலர், லைட்டான ப்ளூ கலர் கொடுங்க. ஹோவர் எஃபெக்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு தெரியறதுக்காக மட்டும்தான். ஸோ இது என்ன பண்ணுங்க, இப்போ கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல போனீங்கன்னா, கிரியேட் மல்டிபிள் காம்போனன்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இது என்ன பண்ணுங்க, மறுபடியும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே கம்பைன் ஆஸ் வேரியன்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க.
இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்பைன் ஆயிடும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த டிராப் டவுன் லிஸ்டோடைய ஒயிட் கலர் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிடுங்க. இங்க ப்ரோட்டோடைப்ல போயிடுங்க. இங்க ப்ரோட்டோடைப்ல போயிட்டு இந்த இடத்துல இருந்து இதை டிராக் பண்ணி இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, இதுல வந்து ஹோவர் வைல் ஹோவரிங் அப்படின்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க் அனிமேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல லீனியர்னு மாத்திடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல அசெட்ஸ்ல போங்க. அசெட்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு டிராப் டவுன் லிஸ்ட் வந்திருக்கும். இதை எடுத்துட்டு வந்துருங்க. இதை எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செலக்டட் இருக்கு இல்லையா, இந்த செலக்டட் என்ன பண்ணுங்கன்னா ஒரு காப்பி எடுத்துக்கங்க. ஆல்ட்ட பிடிச்சிட்டு நான் காப்பி எடுத்துட்டேன். ஸோ இது காப்பி எடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா இந்த டிராப் டவுன் வந்து எனக்கு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா எப்போ கிளிக்கபிள் ஆக்ஷன்ல இருக்கணும் அப்போ எனக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதனால நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை பக்கத்துல எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஏ கொடுங்க. ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லேட் கிரியேட் ஆயிடும். ஸோ அந்த ஆட்டோ லேட் கிரியேட் பண்ணிடுங்க. இதை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துல வந்துட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணா இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு இதுல எல்லாத்தையும் 0 0 கொடுத்துருங்க. ஸோ 0 0 கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த டிராப் டவுன் லிஸ்ட்டை மறுபடியும் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டிராப் டவுனை கொடுத்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா கண்ட்ரில வந்து இந்தியான்னு கொடுக்க போறேன். அதே மாதிரி வேற என்ன இருக்கு உங்களுக்கு, அப்புறம் சைனா இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பான். ஸோ இந்த மாதிரி நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்றேன்னா இவ்வளவு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதுக்கு பின்னாடி டிராப் ஷேடோ கொடுங்க லைட்டா. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்னர் ரவுண்டட் கார்னர் இல்லை, அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல கிளிப்பிங் மாஸ்க் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க வந்து ரவுண்டட் கார்னர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் உங்களால அதை பார்க்க முடியாது, உங்களுக்கு அது தெரியாது. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு காம்பனண்டா கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஒன்னா செலக்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்னா செலக்ட் பண்ணிட்டு கம்பைனர்ஸ் வேரியன்ட் கொடுங்க. கம்பைனன்ட் வேரியன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னை செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப்ல போயிடுங்க. ப்ரோட்டோடைப்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஈவென்ட் கொடுங்க. கிளிக் ஈவென்ட் கொடுத்த உடனே எனக்கு என்ன சேஞ்ச் ஆகணும், இது அப்படியே சேஞ்ச் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா சேஞ்ச் பண்ற மாதிரி கொடுத்துருங்க. அதே மாதிரி இதை கிளிக் பண்ண உடனே மறுபடியும் எனக்கு பழைய நிலைமைக்கு போயிடணும். ஸோ அதனால நான் இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போ இதை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க, இது வந்து கரெக்டா உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு தெரியணும் இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃப்ரேம் போடுறேன். ஸோ அந்த ஃப்ரேம்ல ப்ரெசன்டேஷன்ல எடுத்துக்கிறேன், ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அசெட்ஸ்ல இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு வந்துருங்க. எடுத்துட்டு வந்து உங்களுக்கு பெருசா தெரியணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஸோ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பட்டன் கொடுங்க. எனக்கு ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஏன் அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டா தெரியணும் அப்படின்னா நீங்க அப்பதான் உங்களால செக் பண்ணிக்க முடியும். நான் அதனாலதான் உங்களுக்கு ஃபிட் பெருசா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க பாருங்க எனக்கு ஓவர் எஃபெக்டோட அழகா வந்துருச்சு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க இந்த இடத்துல போங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க இருந்து ஸ்மார்ட் எஃபெக்ட் கூட நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா நீங்க என்ன பண்ணலாம்னா ஸ்மார்ட் எஃபெக்ட் வேணாம் எனக்கு இன்ஸ்டன்டா வேணும்னா நீங்க இன்ஸ்டன்டா கொடுத்துட்டு இன்ஸ்டன்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அந்த ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சது இல்லையா, ஸோ அந்த மாதிரி தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர் எஃபெக்ட் வித் நம்ம கிளிக்கபிள் ஈவெண்ட் டிராப் டவுன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு எதனா டவுட் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய்.